தற்போது போராடி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையை விட்டு அடக்குமுறையை கையாள்கிறது விளம்பர திமுக அரசு என்று இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து போராடி வருகிறார்கள். இது பற்றிய அண்மை தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். காவலர்களை வைத்து அடக்குமுறையை விளம்பர திமுக அரசு மேற்கொள்வதாக தங்கள் வேதனையை பதிவிடுகிறார்கள் போராட்ட களங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். பசியால் அழுகின்ற குழந்தைகளையும் சேர்த்து வேனில் ஏற்றக்கூடிய காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். போராட்ட களத்தில் தங்கள் பிள்ளைகளோடு போராடி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களுடைய வேதனை அடங்கிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அடக்குமுறையை ஆசிரியர்கள் மீது காவல்துறை கையாள்வதற்கான காரணம் என்ன என்று தங்களுடைய வேதனையையும் பதிவிடுகிறார்கள் போராட்ட களங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். காவலர்களை வைத்து அடக்குமுறையை விளம்பர திமுக அரசு கையாள்வதாக இடைநிலை ஆசிரியர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். ஒரு பக்கம் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் காவல்துறை கையாளக்கூடிய அடக்குமுறையை தாங்கிக் கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளையும் போராட்ட களங்களில் முன்வைத்து வருகிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள். பசியால் அழுகின்ற குழந்தைகளையும் சேர்த்து ஆசிரியர்களோடு வேனில் ஏற்றக்கூடிய காவல்துறையினுடைய நடவடிக்கையை நாம் அண்மை காட்சிகளாய் பார்த்து வருகிறோம். குழந்தைகளையும் சேர்த்து வேனில் ஏற்றக்கூடிய காட்சிகளோடு இவ்வளவு அடக்குமுறையை ஆசிரியர்கள் மீது காவல்துறை கையாள்வதாக தங்களுடைய வேதனையை பதிவிடுகிறார்கள் போராட்ட களங்களில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள். சம வேலைக்கு சம ஊதியம் என்று தங்களுடைய கோரிக்கை முன்வைத்து ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் கள நிலவரங்களோடு இணைகிறார் என்று செய்தியாளர் நித்யானந்தன் களத்திலிருந்து. வணக்கம் நித்யானந்தன். தற்போது திமுக அரசு கொடுத்த ஒற்றை வாக்குறுதி தான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இது செய்வோம் என்று திரு விளம்பர முதல்வர் கொடுத்த வாக்குறுதிப்படி தான் தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள். ஒரே ஒரு கோரிக்கை வைத்து தான். ஆனால் போராட்ட களங்களில் கடந்த சில நாட்களாகவே உணவு கூட அருந்த முடியாமலும் உணவு வழங்காமலும் கூட ஆசிரியர்களை வேதனைப்படுத்தியதாக ஆசிரியர்களை குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில் இன்னைக்கு குழந்தைகளோடு போராட வரக்கூடிய ஆசிரியர்கள் குழந்தைகள் என்றும் பாராமல் கூட போராட்ட களத்தில் குழந்தைகளையும் சேர்த்து வேனில் ஏற்றுகிறார்கள். அப்போ ஆசிரியர்கள் மீது இவ்வளவு அடக்குமுறையை விளம்பர திமுக அரசு கையாள்வதற்கான காரணம் என்ன நித்யானந்தன்? அவர்கள் கேட்பதெல்லாம் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதுதான். ஒரே பள்ளியில் பணியாற்றுகிறோம், ஒரே வகுப்பிற்கு ஆசிரியராக இருக்கிறோம், ஆனால் இருவேறு ஊதியங்களாக இருக்கிறது. இது இந்த நடைமுறை சிக்கலை களைய வேண்டும். வெறும் 20,000 ஆசிரியர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அரசு நினைத்தால் ஒரே ஒரு அரசாணை போட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். ஆனால் தீர்ப்பதற்கு மனமில்லாமல் அரசு இருக்கிறது என்ற ஒரு அவல நிலைதான் இருக்கிறது. தற்பொழுது ஆசிரியர்கள் கண்கலங்கி அழக்கூடிய அந்த காட்சி எல்லாம் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்கள் குழந்தைகளோடு தற்பொழுது சாலைகளில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளும், அதே நேரத்தில் சிறு குழந்தைகளுடன் போராட்ட களத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், வீடுகளில் குழந்தைகளை விட்டுவிட்டு வர முடியாத ஆசிரியர்கள் குழந்தைகளோடு இந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த போராட்ட களத்தில் இருந்து வருகிறோம் என்று கூறக்கூடிய அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களும் குழந்தைகளும் இந்த போராட்ட களத்திற்கு வந்து அழக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சார் 15 வருஷமா போராடுறோம் சார். ஒருத்த விடாந்து கேட்கல சார். நானே என் பிள்ளை செத்துறோம் சார். இருக்கிறவங்களுக்கு கொடுங்க இங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நாங்கள் ரோட்ல இருக்கோம் சார். ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கேன். 16 நாள் எங்கே நான் தூங்குறேன், எங்கே நான் சாப்பிட்றேன் எதுவுமே தெரியல சார். எனக்கு இந்த நியாயம் கிடைக்கிறோட நான் போகலாம் மாட்டேன் சார். இங்கே இருந்து இதை வந்து தமிழக முதல்வர் என்னை என்னன்னு கேட்டு முடிச்சு கொடுக்கணும் சார். அதான் சார் என்னோட கோரிக்கை. இல்லட்டா நாங்கள் சென்னை விட்டு போறதில்லை சார். அவ்வளோதான் சார். போராட்டத்திற்கு ஆசிரியர்கள் வருது ஓகே, குழந்தைகளோட ஏன் வந்திருக்கீங்க? வேற என்ன சார், நான் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கேன். என் பிள்ளைய என்ன அப்பா வாங்கப்பா உங்களை பார்க்கணும்னு சொல்லுதுங்க. ஆமா, நான் அந்த போராட்டத்தை முடிக்காம நான் அரசாணை வாங்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு, சரி நாங்களாவது வர்றோம்ப்பா. ஏமா இங்கே தூங்குறதுக்கு இடம் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் மேல்மருவத்தில் தான் நான் தூங்கினேன். எங்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, நீ வர வேணாமான்னு சொன்னேன். இந்த பிள்ளையெல்லாம் அழுதுச்சு. 3 பிள்ளை என் பிள்ளைய அழுதுக்க. சரி வாங்கம்மா நான் கூட்டிட்டு வந்தேன் சார். வேற சார் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு நீங்கள் தான் சார் கையாகி பிடிச்சி தானே சார் சொன்னீங்க.
ரெண்டு முறை வந்திருக்காரு சார் எங்களை பார்க்க. 2 பேரும் ஆட்சிக்கு வந்தா கட்டாயம் நான் பண்ணி அன்னைக்கு கொடுத்தேன், நீங்க கட்டாயமா பண்ணி கொடுத்தேன்னு சொன்னாங்க. அவர் வந்து எங்களை பார்த்து எங்களை கடைசியா எங்களை பார்த்து இந்த கோரிக்கை முடிச்சு கொடுக்கணும் சார். இல்லாட்டா நான் போக மாட்டேன் சார் இங்க இருந்து சென்னையை விட்டு. அவ்வளவுதான் சார். பார்த்திருக்கலாம், ஒரு ஆசிரியர் 3 குழந்தைகளுடன் தற்பொழுது சாலையில் அமர்ந்து போராடக்கூடிய அளவிற்கு இந்த அரசு தள்ளி இருக்கிறது. இந்த ஆட்சியுடைய அவலத்தை தோலுரித்து காட்டக்கூடிய அளவிற்கான இந்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். குழந்தைகளை கையில் ஏந்தி போராட்ட களம், மறுபுறத்தில் ஆசிரியர்கள் சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காந்தி இர்வின் அந்த மேம்பாலத்திற்கு மேலாக, எழும்பூரில் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு மேலாக அமர்ந்து போராடி வருகிறார்கள். அவர்கள் கேட்பதெல்லாம் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும், தேர்தல் வாக்குறுதியை திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், காவல்துறையினர் எங்களை அடித்து கைது செய்கிறார்கள், நாங்களும் அரசு ஊழியர்கள், காவல்துறையிலும் அரசு ஊழியர்கள், எங்களை அரசூழியர்கள் என்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அடித்து கைது செய்வதை கண்டிக்கிறோம் என்ற ஒரு கண்டன கோஷங்களும் பார்க்க முடிகிறது. ஆகவே அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் எழுந்து வருகிறது. ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டத்தில் அரசு மெத்தனமாக செயல்படாமல் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது இந்த ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் 16வது நாளும் இந்த போராட்டம் தொடருது. முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இந்த நேரத்தில்? முதல்வர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை கேட்டுதான் நாங்க 16 நாளா இந்த ரோட்ல நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனா முதல்வர் எல்லா விழாவும் கொண்டாடுறாரு, சமத்துவ பொங்கல் வைக்கிறாரு, ஏதேதோ விழா கொண்டாடுறாங்க. உங்க கனவு என்னன்னு கேட்டு விழா நடத்துறாங்க. ஆனா எங்களுடைய கனவு அந்த ஒரே கோரிக்கை தான், சமவேளைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கை. அது முதல்வர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதி. அதை கேட்டுதான் இத்தனை ஆசிரியர்கள் நாங்க போராடிட்டு இருக்கோம். காவல்துறை எங்களை அடக்குமுறை செய்கிறாங்க. முதல்வர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை கேட்டு வந்து எங்களை காவல்துறையை விட்டு எத்தனை அடக்குமுறைகள், சின்ன பிள்ளைகள் இருந்து பெண்கள் இருந்து சாப்பிட உணவகத்துல கூட எங்களை சாப்பிட விடாம, தங்குற இடத்துல அந்த ரோட்ல நடமாட முடியல சார். எங்களால நாங்க என்ன வந்து குற்றவாளியா, நாங்க தீவிரவாதியா? இல்லையே. நீங்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதியை கேட்டுதானே இத்தனை நாளா இங்க போராடிட்டு இருக்கோம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? எங்க கோரிக்கை நிறைவேற்றிருக்கணும் சார். நாங்க 16 வருஷமா போராடுறோம். அப்ப எங்களோட வழி சார், இது எங்களோட வழி. இது சாதாரண போராட்டம் இல்ல, 16 வருடமாக எங்களுடைய வழி. அந்த வழியை உணர்ந்துதான் நாங்க அனைவரும் எத்தனை அடக்குமுறை ஆண்டாலும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம். இந்த கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாம் பார்த்திருக்கலாம், ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. இந்த சாலை முழுவதுமே ஆசிரியர்கள் வந்து அமர்ந்து விட்டார்கள். ஆங்காங்கே காவல்துறையுடைய கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து இந்த நேரத்தில் முழுவதுமாகவே ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் காவல்துறையினர் ஒரு பக்கம் கைது நடவடிக்கையை தொடர்கிறார்கள், மறுபுறத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும், அரசு அழைத்து பேசும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற ஒற்றை வார்த்தையுடன் தற்பொழுது இந்த ஆசிரியர்கள் போராட்ட களத்திற்கு வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டத்தில் அரசு ஏன் இன்னமும் இந்த மெத்தன போக்கை கடைபிடிக்கிறது, ஏன் அரசு இந்த பிரச்சனையை உடனடியாக பேசி தீர்க்காமல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் வைக்கிறார்கள். அரசு நினைத்தால் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தலாம், அரசு ஏன் பேச்சுவார்த்தை நடத்த மறுக்கிறது என்ற கேள்வியும் இந்த நேரத்தில் வைத்து வருகிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முழுவதுமாக காந்தி இர்வின் மேம்பாலம் முழுவதுமாகவே ஆசிரியர்கள் அமர்ந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆசிரியர்களை பொறுத்தவரை 16வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்றாலும் தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை சென்னையில் நாங்கள் தங்கியிருந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். அரசு அழைத்து ஏன் பேச மறுக்கிறது, அரசிற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் கேட்கிறார்கள். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி என்பதுதான் இருக்கிறது. ஒரு தேர்தலுக்கும் தேர்தல் வாக்குறுதி என்பது கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 311 தான் இந்த ஆசிரியர்கள் கேட்கிறார்கள். இந்த 311 என்பது சமவேளைக்கு சம ஊதியம் நாங்கள் வழங்குகிறோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த அந்த வாக்குறுதி. இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கொடுத்த வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி. அப்பொழுதெல்லாம் போராட்டம் நடைபெறும் பொழுதெல்லாம் எங்களுடன் வந்து கைகோர்த்து நின்ற தமிழ்நாடு முதலமைச்சர், இப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்பொழுது எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் ஏன் மறுக்கிறார்? அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? 20,000 ஆசிரியர்கள் மட்டுமே இருக்கிறோம். இந்த 20,000 ஆசிரியர்களுக்கு அரசு நினைத்தால் உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம். ஆனால் அரசு உடனடியாக தீர்க்காமல் எதற்காக இந்த பிரச்சனையை நீட்டிக்கொண்டே இருக்கிறது? அதே நேரத்தில் அரசு ஏன் ஒவ்வொரு நாளும் ஆசிரியர்களை வீதிகளில் இறக்கி போராட விடுகிறது என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆசிரியர்கள் நாங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று மாணவர்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டிய வேலை இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு தற்பொழுது இந்த போராட்ட களத்திற்கு எங்களை தள்ளியது ஏன் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் வைக்கிறார்கள். ஆகவே
இந்த போராட்டத்தினுடைய விளைவாக யார் இதற்கு பதிலளிக்க போகிறார்கள், யார் இதற்கான முறையாக பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள், ஏன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் அரசு காலதாமதம் செய்கிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இருக்கிறது. ஆகவே அரசு பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருப்பதை கண்டிக்கிறோம் என்ற ஒரு வகையில் தற்பொழுது இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்தது போல 311 நிறைவேற்ற கோரி நாங்கள் எல்லாம் நடுத்தருவில் இன்று போராடி இருக்கின்றோம். நீதி காவலரே, முதலமைச்சர் எங்களை உடனே அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் 15 நாட்கள் முடிந்து 16வது நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கின்றோம். இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வாக்குறுதியை முதல்வர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும், உடனே செயல்படுத்த வேண்டும். நாம் பார்த்திருக்கலாம், ஆசிரியர்கள் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான், உடனடியாக எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கோருகிறார்கள். மறுபுறத்தில் ஆசிரியர்களுடைய கோஷ குரல்கள் இருக்கிறது. அந்த கோஷ குரல்களை தற்பொழுது கேட்கலாம். என்ன அவர்களுடைய கோஷமாக இருக்கிறது என்று ஒரு 30 நொடிகளில் கேட்கலாம். போராடுவோம், போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், 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 கோரிக்கை வெல்லும் வரை போராடுவோம். சமூக நீதி காவலரே, சமூக நீதி காவலரே, சமூக நீதி காவலரே, சமூக நீதி என்னாச்சு, சமூக நீதி என்னாச்சு? பார்த்திருக்கலாம், அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடியதெல்லாம் சமூக நீதி எங்கு போனது, சமூக நீதி திராவிட மாடல் என கூறக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் சமூக நீதியை எங்கு வைத்திருக்கிறார், ஏன் ஆசிரியர்களுக்கு மட்டும் அந்த சமூக நீதியை காட்ட மறுக்கிறார் என்ற ஒரு கேள்வியோடு ஆசிரியர்கள் போராட்ட களத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலும் ஆசிரியர்களை கைது செய்தாலும் ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்கள் இந்த காந்தி இருவின் மேம்பாலத்திற்கு மேலாக அமர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று சேப்பாக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான பேரணியை முன்னெடுத்த நிலையில் தற்பொழுது இந்த நேரத்தில் எர்வின் பாலத்தில் அவர்களுடைய போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஐஎம்ஏ டிஎம்கே ஓட்டர் திமுகவிற்கு வாக்களித்தவன் என்ற ஒரு பதாகையை ஒரு ஆசிரியர் கையில் பிடித்தவாறும் சட்டையில் குத்தியவாறும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுகவிற்கு தான் நான் வாக்களித்தேன், ஏன் இந்த அரசும் இந்த முதலமைச்சரும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் முன்வைக்கிறார்கள். ஆகவே அரசு ஏன் ஆசிரியர்களுடைய பிரச்சனையை கவனிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் முன்வைக்கிறார்கள். உங்களுடைய சட்டையில இந்த வரிகளோடு ஏன் போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க? முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த ஒரு வாக்குறுதிக்காக மட்டுமே நாங்கள் வாக்களித்தோம். தேர்தல் வாக்குறுதி 311 அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் வாக்குறுதிக்காக மட்டுமே நாங்கள் வாக்களித்தோம். அந்த வாக்குறுதி 4.25 வருடங்களாகி இன்னும் நிறைவேற்றப்படலை. அது மட்டும் இல்லாமல் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியும் குழு அனுமதிச்சிட்டாங்க, அந்த பணியும் தொடங்கிட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படலையே, அதுக்குள்ள அடுத்த தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயார் பண்றாங்களே அப்படிங்கிறது எங்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்திச்சு. அதன் அடிப்படையில் தான் போராடுறோம் சார். நாங்கள் காவல்துறை எத்தனை முறை கைது செய்தாலும் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடரும். இது நான் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள், நாங்கள் வாக்குறுதியை நம்பி வாக்களித்தவர்கள். இதை நாங்கள் டிஎம்கே ஓட்டர் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே நாங்கள் ஏற்கனவே வாக்களித்தது இந்த கோரிக்கைக்காகத்தான், உங்களுடைய வாக்காளர்கள் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சார். எதுக்காக வாக்களிச்சோங்கிறது சொல்லிட்டோம், இந்த கோரிக்கைக்காகத்தான் வாக்களிச்சோம், அந்த கோரிக்கை நிறைவேற்றுங்கிறோம். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது தெளிவாக தெரிந்த ஒரு கோரிக்கை தான். இது ரொம்ப சிக்கலான ஒரு கோரிக்கை எல்லாம் கிடையாது. சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம், அது கேட்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு 10 to 15 கோடி தான் செலவாகும். இது நிறைவேற்ற முடியாத கோரிக்கையும் கிடையாது. ஏன் இவ்வளவு அரசு தாமதப்படுத்துதுங்கிறது எங்களுக்கு உண்மையிலே தெரியல சார். நான் பார்த்திருக்கலாம், அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், திமுகவுடைய வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்றதை வெளிப்படையாகவே அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆனாலும் அரசு ஏன் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலதாமதம் செய்கிறது என்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் முன்வைத்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இனியும் தாமதிக்காமல் உடனடியாக அரசு ஊழியர்களையும் இந்த ஆசிரியர்களை அழைத்து பேச வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. சூர்யா.
பகுதி நேர ஆசிரியர்கள் தற்போது தங்கள் பிள்ளைகளோடு பசியால் வாடி தங்களுடைய வேதனையை பகிர்ந்து வருகிறார்கள். பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை போதிக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது தங்களுடைய நிகழ்காலத்தை இழந்து விளம்பர அரசுக்கு தங்களுடைய கோரிக்கையினை முன்வைத்து தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய கள தரவுகளுக்கு நன்றி நித்யானந்தன்.